இந்த தேர்தலில் வந்து நம்ம தெளிவாக பார்க்குறது, தமிழ் ஆளுமைகள் பலகீனப்படுத்தப்பட்டிருக்காங்க, சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சிதறடிப்பு அப்படிங்கிறதுக்கு பின்னால் திமுகவோட லாபி மட்டும்தான் இருக்குதா, திராவிட லாபி மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா அது இருக்காது. 2016 அம்மையார் அவர்களின் மறைவுக்கு பின்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தலைமைச் செயலகத்துக்குள்ளே தன்னுடைய மத்திய படைகளை இறக்கி தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய அவமானகரமான சூழலாக தான் இப்போ இருந்துச்சு. தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகத்தில் ஒரு மத்திய படை இறங்கி ஒரு கடும் அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் தமிழக அரசியலை கொண்டு வந்து ஒரு 5 வருடங்கள், அதுலேருந்து 5 வருடங்கள் ஒரு பொம்மை அரசாங்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சு தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தமிழ்நாட்டை வைத்திருந்த இந்த பாரதிய ஜனதா அரசு 2021 அசுரபலத்தோட திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2026 தேர்தலில் இந்த இரு அணிகள் தான், நம்ம திமுக அதிமுகன்னு பேசுகிறத விட பாஜக கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி, திமுக கூட்டணி, இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு வார் தான் இதை பார்க்க முடியும். தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக ஒரு ஓட்டு வங்கியை வாங்கும். பட் இந்த நீண்டகால போருக்குள்ள அவங்க இல்லை. இந்த நீண்டகால போருங்கிறது இந்த 2 அணிக்கு இடையில மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 2 அணிக்கு இடையிலான போரில் யார் யாரை பலகீனப்படுத்துறான்னு பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க இவங்கள பலகீனப்படுத்துற மாதிரி, அவங்கள பலகீனப்படுத்துற மாதிரி இருக்கும். இவங்க அவங்கள பலப்படுத்துற மாதிரியும் தெரியும், அவங்க இவங்களை பலப்படுத்துற மாதிரியும் தெரியும். இப்போ வேல்முருகன் அவர்கள் கூட்டணிலேருந்து வெளியே வந்தோன்னா ஒரு சாரா சொல்லிட்டு இருக்காங்க, இது திமுகவை பலகீனப்படுத்துவதற்காக அதிமுகவோட விளையாட்டு அப்படின்னு. இன்னொரு சாரா சொல்றாங்க, அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்காக திமுகவோட விளையாட்டு அப்படின்னு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வந்தப்போவும் காங்கிரஸ் பின்னால் இருந்து லாபி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரா பேசினாங்க. பாரதிய ஜனதா கட்சி பின்னால் இருந்து ப்ளே பண்ணுறாங்க, பாஜகவோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு ஒரு சாரா பேசினாங்க. யார் யாரோட ஆள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லவே முடியாத ஒரு சூழல் இருக்குது. சீமான் அவர்கள் மீதும் பல குற்றச்சாட்டுகள், அவர் ஆர்எஸ்எஸ்க்கு பின்னால் இருந்து வேலை பார்க்குறாரு, ஆர்எஸ்எஸ் அவங்களோட பின்புலத்திலிருந்து இயக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு, திமுக ஆதரவாக போய் இருந்து விஜய் கடுமையாக சாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு. இது எல்லாமே கடுமையான குழப்படியில் இருந்தாலும் தெளிவாக ஒரு விஷயம் நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா, தமிழ் ஆளுமைகள் பிளவுபடுத்தப்பட்டதுக்கு பின்னால் திமுக, அந்த பாரதிய ஜனதாவுடைய லாபி, இது ரெண்டும் ரொம்ப தீவிரமாக ஒன்றாக இணைந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். இதோட சேர்த்து இந்த 2 கூட்டணிக்கு பக்கபலமாக தமிழ்நாட்டுக்குள்ள சீமான் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியும்.